ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னாக்க கேட்பதை கொறுக்கும் சங்கிலி கருப்பு கோவிலுக்கு நம்ம வந்திருக்கோம். நிஜமாகவே இந்த கோவில் ரொம்ப ஸ்பெஷலுங்க. 100 வருஷத்துக்கு பழமையான கோயில்னு வேற சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஏன்னா வீக்லி என் ஹஸ்பண்ட் மட்டும் தனியாக வருவார். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னாக்க திருச்சி அள்ளித்துறை அப்படின்ற ஊரில் போஷம்பட்டி அந்த இடத்துல இருக்குங்க. நிஜமாகவே சொல்கிறேன், ரொம்ப ஒரு அமைதியான ஒரு சூழலில் அவ்வளோ சூப்பராக பார்க்கவே ஒரு நல்லா இருந்துச்சுங்க கோவில். எனக்கே ஒரு நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் கிடைச்சிது. நீங்களும் போய் பாருங்கள். இங்கே பாருங்கள், போர்டை கூட நான் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, கேட்டதை கொடுக்கும் சங்கிலி ஆண்டவர் திருக்கோவில் அப்படின்ட்டு இருக்குது. இது எங்கன்னா அதான் சொன்னேன் பாருங்கள், அள்ளித்துறை, திருச்சி அள்ளித்துறையில் இருக்குது. நீங்களும் போய் பாருங்கள். மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. இப்போ வாசல்லையே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சின்ன ஒரு பிள்ளையார், அதாவது விநாயகர் ஒன்று வச்சுருந்தாங்க. விநாயகர் ஐயாவை பார்த்துட்டு இங்கே பாருங்கள், வாசல்லே இருக்குங்க. ஃபஸ்ட்டு விநாயகருக்கு ஒரு குட் மார்னிங் ஒன்று வச்சுட்டு நம்ம நேராக அப்புறம் கருப்பு உள்ளே இருக்க போல், கருப்பு உள்ளே இருக்காங்க. நம்ம விநாயகர் பார்த்துட்டு நம்ம நேராக உள்ளே போகிறோம். இருங்க, போயிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த சைடெலாம் ரொம்ப அமைதியான ஒரு, அது எப்படி சொல்லுதுன்னா, ஒரு ஷூட்டிங் பார்ட்ஸ் மாதிரியே இருந்தது. ஒரு டிவிலெலாம் பார்ப்போம்ல, அந்த தாமிரபரணி படத்துலலாம் வரும்ல, அந்த மாதிரி அந்த சண்டை போடுவாங்களா, அந்த மாதிரி ஒரு இடம் மாதிரி இருந்ததுங்க. அவ்வளோ அழகாக இருந்தது இடமும் பார்க்குறதுக்கு. அதை விட ஸ்பெஷல் இந்த கருப்பு கோயில் தாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மரம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப, அது எப்படி ரொம்ப அமைதியாக அந்த குருவிலாம் கத்திக்கிட்டு, அதாவது வீடியோவில் நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த குருவி சவுண்ட்லாம் இருக்காது. அப்படியே ஒரு மாதிரி குருவியானே தெரிலங்க. அழகாக அதோட சவுண்டில் அந்த கருப்பு கோயிலில் போய் சாமி கும்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அமைதியாக, மனசுக்கு நிம்மதியாக, திருப்தியாக இருந்ததுங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் போனதுமே அந்த பூசாரி ஐயா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள், ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது நானும் சும்மா ஒரு வீடியோ ஒன்று எடுத்தேன். அதை விட என்ன ஒரு ஸ்பெஷல்னால், அங்கே பாருங்க, சுற்றி வர அந்த வேண்டுதலுக்கான அந்த காப்பு அதெல்லாம் கட்டியிருக்காங்க அந்த மரத்தில். நானும் கட்டணும்னு நினச்சேன், ஆனால் இந்த துணி எதுவும் எடுத்துகிட்டு போகலாங்க. நெக்ஸ்ட் டைம் போகும்போது நானும் நல்லபடியாக ஏதாவது ஒன்று வேண்டிக்கிட்டு கட்டணுங்க. நீங்களும் இந்த கோயிலுக்கு வாங்க, எது வேண்டி கட்டினாலும் நடக்கும்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று ஸ்பெஷல் என்னன்னாக்கா, நம்ம முள்ளு வேலி, இந்த மாதிரி வேலி, குச்சியில் இந்த மாதிரி கம்பியில் தானே வேலி பார்த்துருக்கோம். ஆனால் இந்த கோவில்லங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை வச்சே வேலி போட்டிருக்காங்கங்க. ஒரு கேப் கூட இல்லாமல் ஃபுல்லாகவே அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய வேலி போட்டிருக்காங்க. அதுவும் வேலை வச்சு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், அதில் அந்த கருப்பு சாமி குதிரையில் ஏறி போகிற மாதிரியான ஒரு தத்ரூபமான ஒரு சிலை இருந்தது. அதையும் நான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்டேன். என் வீட்டுக்காரர் இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் இருந்தாலும் ஒரு குட் வைப்ரேஷன், அதாவது உங்களுக்கும் ஃபோனில் பார்க்கும் போதே உங்களுக்கும் ஒரு மன நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னு தான் நான் இதை வீடியோ எடுத்து அனுப்பிச்சுட்டேன். பூசாரி ஐயாவும் என்னை ஒன்றும் சொல்லலை. அவரும் பார்த்துட்டு அமைதியாக அவரோட வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு முடிச்சுட்டு சுற்றுறோம். அதை சுற்றுற இடம் எல்லாமே அந்த அந்த வேல் தான். அங்கே பார்த்தீங்களா, வேல் வச்சே வேலி போட்டிருக்காங்க. வேலிங்க பாருங்கள், பார்த்தீங்களா, ஃபுல்லாக அவ்வளோ நல்லா அமைதியாக இருந்தது. இப்போ பாருங்கள், நம்ம முடிச்சாச்சு, வெளியே வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த குட்டி பாவம் அவங்க அம்மாவை காணோன்னு வேண்டிக்க போது போல் எங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சி தாங்கன்னு பாவம். அதுக்கும் கேட்பதை கொடுக்கும் கருப்பு கோயிலுக்கு வேண்ட போது நல்லா அதோட வேண்டுதலும் நிறைவேறணுங்க. நான் வேண்டிக்கிறேன். பாருங்க, பாய்.